12 பாவம் இருக்குது ஜாதகத்தில். ஒவ்வொரு பாவத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் அப்படின்னு. இப்போ 2ஆம் பாவம்னா என்னென்னா வாக்குஸ்தானம். 3ஆம் பாவம் அப்படின்னா அவங்களுடைய தகவல் தொடர்பு ஸ்தானம். 4னா வீடு. இப்படி வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் இருக்குது. இப்போ இன்றைக்கி முக்கியமாக நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கடனில் சிக்கிட்டு மெயின் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடன் அதிகமாக முதல்ல கடன்லேருந்து மீள வேணாம். அப்புறம் எப்போ பாரு எனக்கு உடல்நிலையில் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து நாங்கள் எப்போ நிவர்த்தி ஆகும். வீட்டில் அடிக்கடி மருத்துவ செலவு கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 6ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். அப்போ 6ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒருத்தர் ஜெயிக்கணுன்னாலும் 6ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். எதிரி இல்லாமல் ஜெயிக்கிறது முடியவே முடியாது. அப்போ ஒரு போட்டி இல்லாமல் நம்ம சக்ஸஸ் பண்ணி பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ போட்டி இருக்கணும். அவ்வளோதான். அதில் வந்து விரோதம் இருக்கக்கூடாது. அப்போ அந்த 6ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்குது, நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக குறிக்கக்கூடிய ஒரே இடம் 6ஆம் பாவம். ருணரண ரோகம்னு சொல்லுவாங்க. சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ருணரண ரோகம் அப்படிங்கிறது ஒரு எதிரிகளே நம்ம வந்து எப்படி வெற்றி அடைய முடியும், நம்ம உடலை எப்படி காத்துக்க முடியும், நம்ம மற்றவருக்கு முன்னாடி எப்படி நம்ம பலம் பெற முடியும் அப்படிங்கிறது 6ஆம் பாவம்.